ஒரு தடவை நீச்சல் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். இந்த கர்வம் வந்துருச்சு, நம்ம எங்கே வேணாலும் போகலான்ட்டு. இப்போ எங்களுக்கு இன்னொரு தோட்டம் இருக்குது. அது எப்படின்னாக்கா, நம்ம தேனி பெருவளம் ரோட்டில் வரட்டாருங்கிற ஒரு ஸ்டாப் வருது. இப்போ மதுராபுரி பக்கத்தில் அங்கே பஸ்ஸில் இறங்கிக்கலாம். அப்போல்லாம் அது ஃபேமஸ் கிடையாது. வரட்டாரில் நிறுத்தவே மாட்டான் பஸ்ஸு. டவுன் பஸ் மட்டும் தான் நிறுத்தவே மாட்டான், ரூட் பஸ்ஸெல்லாம் நிறுத்த மாட்டான். இப்போ வந்து எல்லாம் அது ரொம்ப வெரி ஃபேமஸ் பிளேஸ் ஆகிடுச்சு. அப்போ அங்கேருந்து நம்ம தோட்டத்துக்கு போகணுன்னாக்கா அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும், நடந்தே போயிடலாம். அது படுகு தோட்டம்னு சொல்லுவாங்க, கோம்ப தோட்டம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெரும்பாலும் நாங்கள் கரும்பு தான் போடுவோம். எனக்கு தெரியும் அப்போ நான் சொல்கிற காலங்களில் சின்ன வயசில். இன்னும் சொல்ல போனாக்கா நிறைய நாட்கள் வந்து ரொட்டீனாக அங்கே வந்து கரும்பு ஆலை நாங்கள் ஓட்டுவோம். அது கரும்பு ஆலை வந்து வாடகைக்கு பிடிச்சி கரும்பு ஆலை அங்கே சர்க்கரைன்னா என்னது, அந்த வெல்லம் நாங்களே காய்ச்சி அதை விற்போம். அது மண்டவெல்லம்னு சொல்லுவாங்க, சில நேரத்தில் மலையாள வெல்லம்னு சொல்லுவாங்க. அதை வந்து வியாபாரிகள் வந்து அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் லீவில் போய் அங்கே போய் வேலை செய்வோம். அந்த கரும்பு சாறு ஒரு டம்ளர் கிடைக்கும். அது கொஞ்சம் இஞ்சியும் எலுமிச்சம்பழமும் போட்டு கொடுப்பாங்க. ஒரு டம்ளர் 2 டம்ளர் கிடைக்கும். அது அருமையாக இருக்கும். அதுக்கு பிறகு நாம் வந்து அந்த பால் காய்ச்சலப்போ இதை பாலை காய்ச்சி அந்த இதை வந்து கொப்பரையை இறக்கி அதுக்கு பிறகு அந்த கரும்பு சாறை அதில் ஊற்றுறப்போ அங்கே ஒரு மிட்டாய் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து பெரியவங்க, நாங்களாம் இப்போ உள்ள கையை விட்டோம்னா அடிச்சிடுவாங்க, ஏன்னா சுற்றுன்ட்டு. அங்கே அதில் சில பேர் எடுத்து கொடுப்பாங்க. ஐயா, அதுக்கு நாங்கள் படுற பாடு கொஞ்சம் கிடைக்கும், அதுக்குன்னே உட்காந்துருப்போம் எவ்வளோ கொடுப்பான்னு சொல்லிட்டு. அப்படி அருமையாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் அங்கே ரெகுலராக எங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். கரும்பு கொண்ட வெல்லம், மண்டை வெல்லம், இந்த மலையாள வெல்லம் இதெல்லாம் வந்து நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி விற்போம்.